நானே இதுக்கு லைபிள் கிடையாது. ஆனாலும் என்ன நம்பி வந்திருக்கிறாங்க, என்ன நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்களுக்கெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாது. எனக்கும் 2, 3 விஷயங்கள்லாம் தெரியாது. ஏன்னா இந்த புரோக்கரேஜ் லெவல்ல இருக்கிறது. ஏன்னா நான் புரோக்கர் கிடையாது. நான் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. நான் ட்ரேட் பண்றேன்னா எதுல பண்ணுவேன்? இப்ப அந்த வக்கீல் அந்த ஒரு இது தெரியாம, நாலேட்ஜ் இல்லாம அக்கவுண்ட் டெலீட் பண்றாரு. என்ன அக்கவுண்ட்? ஏன்னா ஏதாவது இந்த அக்கவுண்ட்டா, டிமேட் அக்கவுண்ட்டா, இல்ல ஃபாரெக்ஸ் அக்கவுண்ட்னா என்னன்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு? யாரு அத டெலீட் பண்ண முடியும்? புரோக்கரேஜ் தானே. முதல்ல புரோக்கரேஜ் இப்ப கார்னிஷ் அந்த டாக்குமெண்ட்லயே இருக்குல்ல. நான் மெசேஜ்ல, டாக்குமெண்ட்ல எல்லாத்துலயும் இருக்குல்ல. சிஎன்எஸ் அண்டர் சிஎன்எஸ் அதாவது இந்த பார்ட்டி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஒரு ஸ்கீம்ல, ஃபாரஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ல அண்டர் சிஎன்எஸ் கார்னிஷர் இன்வெஸ்ட்மென்ட் லிமிட் தான் போட்டிருக்கேன். மெசேஜ்லயும் அதான் போட்டிருக்கேன். எல்லாத்துலயும் அதான் போட்டிருக்கேன். அப்ப அவங்க பேரை ஏன் யாருமே எடுக்கல? சம்பாரிச்சு கொடுத்துடலாம் கண்டிப்பா. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு நான் எடுக்கிற முயற்சிகள் நிறைய முயற்சி எடுத்தேன். நான் உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். அந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா விஷயமும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறது, கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், என்னோட யோகா ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இது எல்லாமே நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 1 இயர் ஆகுது. கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், உங்களுக்கு ஒரு அண்ணா நகர் ஜோன் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே எனக்கு 1 இயர் ஆகும் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வரதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கே இப்போ அவ்வளோ பணம், ஐ மீன் ஒரு பில்லு கொடுக்கறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுதுன்னா, இப்போ எனக்கு நான் ஒரு தனி பர்சனாக நான் சம்பாதிக்கிறதுக்கு டைம் ஆகும்.